ஹோம் டூர் பார்க்கலாமா? இந்த வீடோடைய ப்ரைஸ் வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இது வந்து அப்பார்ட்மெண்ட்டுங்க. அப்பார்ட்மெண்ட்டில் ஹால்லே வந்து கிச்சன் இருக்கும். நம்மளுக்கு வந்து மாடல் கிச்சன் வேணும்னா நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். அதுக்கு தனி சார்ஜ் தான். அவங்க வந்து இந்த ரூமு அதுக்கப்புறம் வந்து கட்டி மட்டும் தான் கொடுப்பாங்க, ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. மற்றபடிக்கு டிசைன்ஸ்லாம் வேணும்னா நம்மள எக்ஸ்ட்ரா பே பண்ணிக்கலாம். ஸோ வாலில் ஏதாவது டிசைன்ஸ் பண்ணணும்னாலே சரி, பெட்ரூமில் டிசைன்ஸ் பண்ணனாலே நம்ம தான் வந்து பே பண்ணணும். ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வச்சுருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம்லாம் கிடையாதுங்க, நார்மல் பெட்ரூம் தான். அந்த பெட்ரூம்லேயே வந்து மினி பால்கனி பண்ணி அங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்தோம்னா நம்மளுக்கு ட்ரெஸ்ஸை வைக்கிறது கபோர்ட் ஒர்க்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா தான் பே பண்ணணும். கபோர்ட் ஒர்க்கிங்க்கு அவங்க எதுவும் பே பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸோடைய பெட்ரூம் இருக்கும், அது பக்கத்துலேயே கிட்ஸோடைய பெட்ரூம் இருக்கும். அங்கேயும் கபோர்ட் ஒர்க்கிங் நம்ம தான் வந்து பைசா கொடுத்து பண்ணிக்கணும். ஸோ இந்த மொத்த வீட்டோடைய டீட்டெயில்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 21 lakhsங்க, 21 லட்சம் ரூபாங்க இந்த அப்பார்ட்மெண்ட். என் ஃப்ரெண்டு வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு சரி அந்த வீடியோவில் வந்து இஎம்ஐ கட்டினா இஎம்ஐ வாடகையிலே நம்ம வந்து சொந்த வீட்டுக்கு போகலான்னு சொன்னதுனால ஸோ அவள் கூட்டுட்டு போனேன், நானும் ஹஸ்பண்ட் போனோம். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஓகேன்னு தோணலை. யாரெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் வீடு வாங்கியிருக்கீங்கன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு வேணும்னா நீங்கள் கேளுங்க, அடுத்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்க, மறக்காம வந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.